சரியான மலையில மாட்டிக்கிட்டோம். டே 3 இன் கேலிக்கட்டில் நாங்கள் சாப்பிட்டதுலேயே ஒரு பெஸ்ட் மந்தி ஸ்பாட்னா இந்த கடை தான். இவங்களோட சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி எல்லாமே சாப்பிட அவ்வளோ ஜூஸியாக டெண்டரியாக செமையாக இருந்துச்சு. இந்த கடையோட பேர் நஹ்தி மந்தி. சென்னையிலுமே இவங்கள்ட்ட ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டை நோக்கி கிளம்பிட்டோம். எல்லா கேங்லேயும் இப்படி ஒரு தெனாவட்டு நடக்கார ஒருத்தர் இருப்பான். அவனை டேக் பண்ணுங்க. வைப் பண்ணிக்கிட்டே உள்ளே இறங்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னமோ போர்டில் எழுதிருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஆனால் டெக்கி காய் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. யூஸ் பண்ணி உள்ளே நடந்து காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணி போனோன்னா ஒரு தரமான ஸ்பாட் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. அந்த போர்ட்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா, தண்ணி அதிகமா வருது, உள்ள போய் குளிக்காதீங்க, இந்த மாதிரி வெளியிலே குளிச்சுக்கோங்கன்னு போட்டுருந்துச்சு. அதனால வெளியே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். மாங்காய், காடை முட்டை, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்கள். இந்த வயநாடு போற வழியிலே ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரிப்ல நாங்க பிளான் பண்ண எதுவுமே சரியா நடக்கல. ஆனா நடந்த எல்லாமே செம்ம சர்ப்ரைசிங்கா ஜாலியா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல யாருன்னே தெரியாத மக்களோட போய் ஒரு டர்ஃப் புக் பண்ணி அங்க ஒரு டீம் போட்டு மேட்ச் விளாண்டு அவங்களே ஜெயிச்சதுலாம் மேட்டர் இல்லை, அவங்களோட உள்ள சேர்ந்து என்ஜாய் கலந்து விளாண்டு செம்ம ஃபன் பண்ணோம். இந்த மாதிரி சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் பிளான் பண்ணாத அப்ப மட்டும்தான் நடக்கும். நடந்து முடிச்சுட்டு ஒரு தரமான டின்னரை போட்டு டேயை முடிச்சுக்கிட்டோம். டே 4ல சந்திப்போம். டாடா பாய்.